அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு நிறைய அப்டேட் இருக்குது. நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சிஸ்டர் ஃபஸ்ட்டு அவங்க ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ரொம்ப நாளாக எனக்கு இன்ஸ்டாவில் கொஷின் கேட்டுட்ருக்காங்க, ஏதாவது ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் சிஸ்டர், உங்களுக்கு ஏதாவது வேகன்சி தெரியுமா, எதுலையாவது அப்ளை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் மோஸ்ட்லி வந்துட்டு இண்டீடில் அப்ளை பண்ணி வச்சுருப்பேன், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சுருப்பேன் சிஸ்டர். அப்படி தான் எனக்கு ஜாப் கிடைக்குமே. இண்டீலையுமே நிறையா எனக்கு இன்டர்வியூ வந்திருக்கு, நானும் போயிருக்கேன், செலக்ட் ஆகியிருக்கேன். பட் டைமிங் சேஞ்சாக இருக்குது, டைமிங்கு டிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கிடுவேன். நீங்கள் இண்டீடில் அப்ளை பண்ணி வைங்க, உங்களோட ரெஸ்யூம் எல்லாமே அதில் அப்டேட் பண்ணலாம். இன்ஷால்லா வந்துட்டு நல்ல ஜாபாக கிடைக்கும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட, நம்ம ஆல்ரெடி ஏதாவது ஒர்க் போயிருந்தோன்னு வைங்களேன், நெக்ஸ்ட் ஒர்க் போகும்போது நமக்கு சேலரி கொஞ்சம் இன்க்ரீஸாக கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் ஜாப் போகிறோம்னா கம்மியாக தான் சிஸ்டர் கிடைக்கும். ஆல்ரெடி நான் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு கொஞ்சம் சேலரி அதிகமாக கிடைக்கிது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. நான் இப்போ புதுசாக நியூவாக போகிறேன்னா எனக்கும் எப்பயும் போல் ஸ்டார்டிங் சேலரி தான் கிடைக்குமே. என்ன சொல்கிறது, ஒர்க் போகிறோன்றது முக்கியம் இல்லை, அங்கேயும் போய் நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி தான் சம்பளம் தருவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய படிப்பு ஒன்றும் நான் படிக்கல. ஸோ வந்துட்டு ஓரளவுக்கு படிச்சிருக்கேன்னு வைங்களேன். ரொம்ப பெருசாக இப்போ நம்ம என்ன சொல்கிறது, டீச்சர் ட்ரைனிங்லேயே இப்போ கவர்மெண்ட் ஜாபும் இருக்குது, நார்மல் ஜாபும் இருக்குது, அந்த மாதிரி இருக்குல்ல. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம அதிகமாக சம்பளம் வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க்கும் இருக்கும் சிஸ்டர். கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம ஹெல்த்லேயும் கொஞ்சம் பெயின் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். இன்ஷால்லா அல்லாஹ் வந்துட்டு நம்மளை கண்டிப்பாக நம்மளோட கஷ்டம் புரிஞ்சு உயர்த்துவான். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி டேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்பயும் போல் நம்ம பிரிஸ்காக இப்போ வருவோம், எப்பயும் போல் டீ அடுப்பில் போட்டுட்டு இன்றைக்கி பூரி உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்பயும் போல் தான் மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். சட்டுன்னு ஒரு உருளைக்கிழங்கு ரெசிபி. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு, இங்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் ஆஞ்சு வச்சுருக்கேன்ல, அதெல்லாம் ஆட் பண்ணிட வேண்டியது தான் கடுகு உளுந்து வெடித்ததுக்கப்புறமா. அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு நான் வேலைக்கு போகிறப்ப என்னோடய சேலரி பார்த்திங்கன்னா 8000 தான். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 மந்த்ஸ்லேயே எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரமாக நான் ஃபஸ்ட்டு போகிறப்ப அந்த ஜாப் எனக்கு புதுசு, எல்லாமே எனக்கு புதுசு. நம்ம முக்கியமாக பார்த்திங்கன்னா படித்த வேலைக்கு யாருமே போகிறது கிடையாது. கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாம் மோஸ்ட்லி அப்படி தான், ரேராக தான் அவங்க படித்த வேலைக்கு போகிறாங்க. இது எனக்கு பிடிச்ச வேலைன்றனால நான் சூஸ் பண்ணி போனேன். என்னோடய ஸ்டார்டிங் சேலரி எனக்கு தான் கம்மியான சேலரி, எனக்கு தான் 8000. அப்புறம் என்னோடய மேனேஜர் மேம் பார்த்து நான் சீக்கிரமாக எல்லாமே கற்றுக்கிட்டேன். அப்புறம் எல்லோரும் எனக்கு என்ன சொல்கிறது, சீக்கிரமாக கற்றுக்கிட்டனால அவங்க எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போவே ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி 12,000 வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் அப்படி தான் எனக்கு ஆச்சு. நடுவில் பாப்பா அப்படி இப்படின்னு கொஞ்சம் நம்ம பிஸியாக இருப்போம்ல, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நமக்கும் கொஞ்சம் இது இருக்கும், பிரேக் வேணும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போது நான் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் ஸ்கூலில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணேன், உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி ஜாப் போனேன், அதுவுமே எனக்கு 25K கிட்ட தான் சேலரி. அந்த டைமிங்காக கொஞ்சம் போகலை, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வேலைக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சா, பிள்ளைங்களை விட்டுட்டு போகிறது. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு நாளே என்னால் போக முடியலை. நடுவில் இந்த ஸ்கூல் ஜாப் போயிட்டு இருந்தேன், அது வந்து எனக்கு நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம பாப்பா கொஞ்சம் செட் ஆகிட்டா, வேலைக்கு போகிறோம், கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, நம்மளோட தேவையும் கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நான் ஜாப் வந்துட்டு சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் எனக்கு இது என் ஃப்ரெண்டோட ரெக்கமெண்டில் கிடச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அந்த இன்டர்வியூ போனேன், செலக்ட் ஆனேன். இப்போ வரைக்கும் ஓகேவாக போயிட்டுருக்கு. இப்படி தான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான் சிஸ்டர், நான் ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்மளாக என்ன சொல்கிறது, நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளாக அந்த இண்டீடில் அப்ளை பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணி வைங்க. இன்ஷால்லா அல்லாஹ் வந்துட்டு கண்டிப்பாக நாடுவான். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சிஸ்டர் முந்தின வீடியோவில் தான் சொல்லியிருந்தாங்க, ஷேர் பண்ணாதடா, எல்லாத்தையும் ஷேர் பண்ணாத, கண்ணு போடும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மோஸ்ட்லி நம்ப மாட்டேன் இதெல்லாம், அந்த கண்ணு போடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பவே மாட்டேன். எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க, இப்போ நாங்கள் கார் வாங்கினப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, ஐயோ கண்ணு வச்சுருவாங்கடி அப்படி சொல்லிட்டு. நான் ஒன்றும் புது கார்லாம் வாங்கலைல்லம்மா, செகண்ட்ஸில் தானே
நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இருந்தாலும் கண்ணு வைப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அல்லா இருக்கா நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். மோஸ்ட்லி என்னோட கேரக்டர் அப்படி தான், நான் அதை நம்ப மாட்டேன். எங்கள் அம்மா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 டேஸ் பிஃபோர் வந்துட்டு அஃபீனாத்தா வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் வைங்களேன். நல்ல வேளை அல்லா வந்துட்டு லைட்டான ஒரு அடி தான். லைட்டான அடினா ஒன் சைடாக அடி, செம்ம அடி தான் அது அவங்களுக்கு. நாங்கள் அதை லைட்டாக எடுத்துக்கிட்டோம். என்ன சொல்கிறது, அல்லா இவ்வளோ லேஸ் ஆக்கியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். இருங்க நான் இதோட கண்டினியூ பண்ணி சொல்கிறேன். இது வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடு முடிச்சுட்டேன். அதே என்னோடய லஞ்சுக்கும் பேக் பண்ணிவிட்டேன். பூரி உருளைக்கிழங்கு. நான் அஃபீனாத்தா 2 டேஸாக வீட்டில் தான் இருக்காங்களா அந்த ஆக்சிடெண்ட்டால். அதனால் இருங்க நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே ரோல் ஆகுது. அதனால நான் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க மத்தியானம் அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. இன்றைக்கி ஸ்கூல் ஃபீஸ் பாப்பா கட்டணும். டே வந்துருச்சு. அந்த டே அவங்க மிஸ் வந்துட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் கிளம்பிட்டோம். அதுக்கு எங்கே போற? உனக்குமா? டேய் குட்டி மேடம் எப்படி ரெடி ஆகிறாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு இப்போ ஸ்கூலில் சேர்க்கணும் மேடமுக்கு. எனக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அஃபீனாத்தாக்கா அஃபீனாமாக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே பூரி உருளைக்கிழங்கு பேக் பண்ணிவிட்டு அம்மா வீட்டில் போய் சாப்பிட்டுருவாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால அஃபீனும் அஃப்ரா குட்டி அவங்க அத்தா 3 பேருமே போய் ஃபீஸ் கட்டிட்டு பேக் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. உனக்கும் ஃபீஸ் கட்டிட்டியா? எவ்வளோ கட்டினா? ஐயோ பார்த்து அப்புறம் குட்டி எவ்வளோ ஃபீஸ் கட்டினா? 3 ஃபிஷ்ஷு. என்ன 3 ஃபிஷ்ஷு? குடி அக்கா இதை எடுத்து பேக் ப்ளூ கலரில் கொடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்கு. மிஸ் என்ன சொன்னாங்க? நல்லா இல்லையா? கலர் நல்லா இல்லையா? போன தடவை டார்க் ப்ளூ. அஃப்ரா மிஸ் என்ன சொன்னாங்க? உன்னை ஸ்கூலில் சேரலையான்னு சொன்னாங்களா? ஆமாம், இதில் 3 இருக்குது. சரி நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து காமிப்போம் என்னென்ன ஸ்கூலில் கொடுத்தாங்கன்னு. சரியா? புக்கெல்லாம் கொடுத்துட்டாங்களா? அட்டை போடுறது இருக்கு பாரு, பெரிய வேலை இல்லைல்லோ. யூனிஃபார்ம் ஒரு செட்டு கொடுத்தாங்களோ? சரி, எல்லாம் நைட்டு வந்து பார்க்கலாம். ஓரமாக வச்சு 2 டேஸ் முன்னாடி இப்படி தான் அடிபட்டுருச்சு அப்படின்னு லாஸ்ட்டாக ஆட முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இந்த ஒன் சைட் ஃபுல்லாக அடி தான் உங்களுக்கு. இந்த ஷோல்டர்லேருந்து அந்த நீ ஃபுல்லாகவே அரைச்சிருச்சு நல்லா. அப்புறம் அப்போவே ஒரு மணி ஊசி போட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு வரவே 2 o'clock கிட்ட ஆயிடுச்சு. சரி நாங்கள் எல்லாம் லேஸ் ஆக்கியிருக்கான்னு தான் நாங்கள் யோசித்தோம். இதோட பெரிய அடிபட்டிருந்தா என்ன பண்ண முடியும்? எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு நமக்கு லேஸ் ஆக்கியிருக்கான் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா உடனே கண்டுபட்டுருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் அதை வந்துட்டு நம்ப மாட்டேன். உண்மையாக சொல்ல போனீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். நான் எல்லாக்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிடுவேன், அவ்வளோதான். அப்புறம் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், நான் வந்துட்டு இப்போ நானே ஒருத்தரோட வீடியோ பார்க்குறேன்னு வைங்களேன், அவங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவங்ககிட்டேருந்து கற்றுக்கணும்னு நினைப்பேன். இல்லைன்னா இப்படி கூட நெகட்டிவாக கூட எனக்கு அவங்களாலே பண்ண முடியுதே, நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்னு கூட சில பேர் நினைப்பாங்க. நான் நினைப்பேன் அவங்களாலே முடியுது, நம்மளாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஜாப் போகிறது. ஒரு பாசிட்டிவாக நினச்சிட்டு தான் நான் எல்லாமே பண்ணுவேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையுமே லேஸ் ஆக்குவா. நானும் வேலைக்கு கிளம்பிட்டேன். அதோட நேற்றும் அஃபீனாத்தா வீட்டில் தான் இருந்தாங்க. இன்றைக்கும் இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் பெயின் பெட்டராக இருக்குது. இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கு, ஓகேவாக இருக்குது. இருந்தாலும் வராதிங்க, நான் ரேபிட்டோவில் போகிறேன்னா இல்லை நான் விட்டுட்டு வந்துடுறேன் உன்னைய அப்படின்னு அம்மா வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை ஆஃபீஸில் விட வந்துட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சரி 2 பேருமே வேலைக்கு போகலன்னா கொஞ்சம் ஊருக்கெலாம் போக வேண்டியது இருக்கா, நானும் கொஞ்சம் லீவ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஒரே தடவையாக லீவ் போட்டோம்னா கஷ்டமாயிரும். அம்மா இருக்காங்கல்ல, அம்மா பார்த்துக்கிடுவாங்க வீரரன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுவுமே சாப்பிடாம வந்துட்டேன்னா அதோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என் கூட ஒர்க் பண்ணுறவங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மோனிகா சிஸ்டர் சூப்பராக சட்னியெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை நான் சாப்பிட்டுட்டு சுட காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். காஃபிலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஆனால் இந்த இன்ஸ்டன்ட் மேக்கரில் டீயை விட காஃபி தான் பெட்டராக இருக்கா. அதனால் காஃபி போட்டுட்டு அழகாக குடிச்சு முடிச்சாச்சு. நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம வீட்டில் எத்தனை ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். என்ன சொல்கிறது, நான் வேலைக்கு போனால் கொஞ்சம் ஃபேமிலி மறந்துடுவேன்னு வைங்களேன். ஃபேமிலினா
கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்துடுவேன். நான் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும், "என்னக்கா?" அந்த மாதிரி கேட்பாங்க. கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாகும் மைண்டு. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்ஷா அல்லாஹ் எல்லாமே நைஸ் ஆக்குவான். அப்புறம் இன்னைக்கு குட்டி மேடம் என்ன கூப்பிட வந்திருந்தாங்க ஆஃபீஸ்ல இருந்து. எல்லாருமே அவங்க ஃபேவரெட்டு. அஃப்ரா குட்டி பேச சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வீடியோலாம் பார்ப்பாங்களா நம்ம வீடியோலாம். அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. இப்போ போகும்போது அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் காலைல பூரி எடுத்துகிட்டு போனதுனால அம்மா சாப்பிடுவான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் போக போகிறேன். மேடம்க்கு இந்த லிஃப்ட்டில் போகிறதுல ஒரு சந்தோஷம். குட்டி குட்டியாக அந்த மாதிரி ஹாப்பினஸ் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி எங்கள் அத்தைம்மா வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இனிமேல் 2 மந்த்ஸ் வந்துட்டு நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க. வந்தோடனே கேட்டுட்டு இருந்தாங்க, "உன் புருஷனுக்கு அடிபட்டுருச்சாமேடி, எப்படி இருக்காடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. பரவாயில்ல அத்தம்மான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அஃபீன் அம்மாவும் அஃபீன் அம்மாவும் என்னோட அம்மாவும் கடைக்கு போயிருந்தாங்க. பாப்பாவுக்கு பர்த்டே வருதுல்ல May 5, அதனால் எங்கள் அம்மா ஏதோ கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க போல இருக்குது. நானும் இன்ஷா அல்லாஹ் அவளுக்கு பிடிச்சது ஒன்று கேட்டிருக்கா. எனக்கு பெருசாக சைக்கிள் வாங்கி கொடுக்கணுன்னு தான் ஆசை. சரி இன்னும் கொஞ்சம் வளரட்டும் தனியாக போகிற அளவுக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்கேன், பிரேக்கில் வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற சைக்கிளே ஓட்ட மாட்டேங்கிறா, வேஸ்ட்டாக கிடக்கா. ஆனால் அவளுக்கு பிடிச்சது ஒன்று கேட்டிருக்கா. இன்ஷா அல்லாஹ் அதை நான் வாங்கி கொடுக்கணும். இதுதான் அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேங்க. வந்தோடனே எப்பயும் போல் பாத்திரம்லாம் இருக்கும்ல, நம்ம ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போன டிஃபன் பாக்ஸ். எனக்கு கொஞ்சம் பேசுறது தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. மேபி நான் ஏதாவது சென்சிட்டிவாக இருக்கு போல் இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி ஆயிரும் வாய்ஸு. நம்ம ஃபார்முக்கு வருவோம். யாசுனாலே கொஞ்சம் ஸ்மைலு தான் எல்லாம் சொல்லுவாங்களா, சிரிச்சிட்டே இருக்கீங்கக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்னோடய ஆஃபீஸ்லேயுமே. அந்த மாதிரி தான் அந்த குட்டி மேடம் இந்த பேக் வந்ததுலேருந்து அதை தூக்கி வச்சுட்டு நான் தான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் இந்த தடவை அவளுக்கு கொடுத்த பேக்கு. அஃபீன் அம்மாவுக்கு மொத்தமாகவே நான் ஃபீஸ் கட்டிடுவேன். 1 இயர் ஃபீஸே கட்டிடுறது. அவங்க ஸ்கூல்லேயும் அப்படி தான் 1 இயர் ஃபீஸ் தான் கட்டணும். பேக் கொடுத்துருவாங்க, புக்ஸ் வந்துட்டு ஸ்கூல் ரியோப்பன் பண்ணதுக்கப்புறம் கொடுப்பாங்க. நோட் எல்லாமே கொடுத்துருவாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த தடவை தான் இந்த கலர் பேக் தான் கொடுத்துருந்தாங்க. அப்படின்னு இந்த கலர் பிடிக்கல. போன தடவை கொஞ்சம் டார்க்காக இருந்த கலர் கொடுத்துருந்தாங்க. சரி இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கட்டப்பையிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்துல் கலாம் சார் சொல்லியிருந்தது, ஸ்பீக் 5 lines எவ்ரி மார்னிங் சொல்லிட்டு இருந்துச்சு. ஐ எம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட். அப்புறம் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ எம் த வின்னர், டுடே இஸ் மை டே. அந்த மாதிரி சூப்பராக பாசிட்டிவான வேர்டெல்லாம் அதில் இருந்துச்சு. பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்களுக்காக இந்த மாதிரி கட்டப்பையை பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க போல இதுக்கு சிஸ்டர். நல்லா இருந்துச்சு. யூனிஃபார்ம் எப்பயும் போல் யூனிஃபார்மு, ஒரு பெல்ட்டு. அஃபினுக்கு 2 யூனிஃபார்ம் இருக்கும். பிடி யூனிஃபார்ம் ஒன்று இருக்கும், நார்மல் யூனிஃபார்ம் ஒன்று இருக்கும். அது தகுந்த மாதிரி சாக்ஸ் கொடுத்துருந்தாங்க, லேபிளு. அப்புறம் அதான் கிளாஸ்க்கு தேவையான நோட்டு. அப்புறம் கடைசியில் அந்த ரிப்போர்ட் கார்டு கொடுத்துருவாங்க. அந்த இயரோட ரிப்போர்ட் கார்டு வந்துட்டு கடைசியில் கொடுத்துருவாங்க. ஆனுவல் எக்ஸாமோட மார்க்கும் என்டர் போட்டிருந்தாங்க. மாஷால்லாம் நல்லா மார்க் தான் எடுத்திருந்தேன். எப்பயும் போல் அல்ஹம்துலில்லாஹ் என் பிள்ளை இதே மாதிரி படித்து லைஃப்பில் ஒரு அளவுக்கு முன்னேறணும்னு எனக்கு ஆசை. என்ன சொல்கிறது, ஒரு அளவுக்கு படிக்க வச்சிடணுங்க. நல்லா படித்தானா நல்லா நல்லா இருக்க போகுது அவள் லைஃபு. நானுமே இப்போ யோசிப்பேன், நான் ஒரு சம்பளம் வாங்குறேன்னா அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு சந்தோஷம். இருந்தாலும் என்னை விட பெட்டராக இருக்கிறவங்கள பற்றி நான் என்ன யோசிப்பேன்னா, நம்மளும் படிச்சிருக்கலாமோ, நம்மளும் லேர்ன் பண்ணியிருக்கலாம்ல, கஷ்டப்படாமல் இருக்கலாம்ல. அதுதான் நம்மளோட மைண்ட் தாட்டே அப்படி தான் இருக்குமே. அப்படி நான் யோசிப்பேன், நம்ம பிள்ளையாச்சும் இப்படி படிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நான் பார்க்கலாம்.